ஹலோ நண்பர்களே, குவைத்தில் 100 வெளிநாட்டவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவங்கள சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. என்ன காரணம், எப்படி இவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து புதிய விசாக்கள் வந்து தற்பொழுது 3 மாத விசாக்களில் குவைத்திற்கு வந்துட்டு நாம் வேலை தேடிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் காதிம் விசாவில் இருக்கிறவங்களுக்கு 4 மாதம் வரைக்கும் விடுமுறை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை குவைத் உள்துறை அமைச்சகம் வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. முதல் செய்தி, குவைத்தில் 1600க்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் போலியான முறையில் குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை எடுத்து அவர்களுக்கு வந்து குவைத்தி அப்படிங்கிற அந்தஸ்து வந்து கேன்சல் செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த குவைத்தியை கல்யாணம் முடிச்சிருந்த உண்மையான குவைத்திகள் வந்து இந்த குவைத்தியால் தான் வந்து சம்பளம், அதே போல் பென்ஷன் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த பென்ஷன் தொகை, அவர்களுக்கான சம்பளம், வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத்திகளுக்கும் சரி வெளிநாட்டவர்களுக்கும் சரி நல்லது செய்வதற்காக தான் அரசாங்கம் இருக்குது. இந்த மாதிரி போலியான நபர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டவர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் வந்து கண்டிப்பாக குவைத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், குவைத்தில் 100 வெளிநாட்டவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு குவைத்தை விட்டு பெர்மனெண்ட்டாக அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எய்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்காங்க. குறிப்பாக அவர்கள் குவைத்திற்குள்ளே வரும்பொழுது அவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. ஏன்னா குவைத்திற்குள்ளே வரும்போதும் அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கப்படுது, வந்த பிறகும் பிளட் டெஸ்ட் எடுக்கப்படுது. இதனால் குவைத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது. ஸோ வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தவறான பழக்கங்கள், விபச்சாரம் பக்கம் நெருங்க கூட செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த நோயாளிகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கீழே. அடுத்ததா, விசா குறித்த பல புது சட்டங்கள் தற்பொழுது வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட் விசாவில் நாம் குவைத்திற்குள்ளே வந்துட்டு ஒரு வேலையை தேடிக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு இந்த புது சட்டம் வந்து சொல்லுது. அதாவது இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நாம் விசிட் விசாவில் கம்பெனி அனுமதித்தால் மட்டும்தான் வர முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நாம் துபாய்க்கு எப்படி விசிட் விசா எடுத்து குவைத்திற்கு துபாய்க்கு போய் வேலை தேடி வரோமோ அதே மாதிரி குவைத்திற்கும் வேலை தேடி நாம் விசிட் விசாவில் வந்து கொள்ள முடியும். வந்து ஒரு கம்பெனியில் நாம் விசா வாங்கிட்டோம்னா திரும்ப ஊருக்கு போயிட்டு அந்த விசாவில் நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதிம் விசாவில் இருக்கிறவங்களுக்கு 4 மாதம் வரைக்கும் தான் அவங்க சொந்த நாட்டிற்கு விடுமுறையில் போகிறதற்கு வந்து அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மாதங்களுக்கும் மேலே உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதி இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விசா கேன்சல் செய்யப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருந்தாலும் உங்களுடைய கஃபீலினுடைய அனுமதி, உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோட காதிம் விசாக்கள் வந்து 4 மாதங்களுக்கு மேலே லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரூல்ஸ் என்னன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு 3 வருடம் வரைக்கும் தான் அவர்களுடைய விசாவை ரினிவல் பண்ணுறதற்கு வந்து குவைத் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதனால் வெளிநாட்டவர்களுக்கு 3 வருடம் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இருக்கும். இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு தற்பொழுது 5 வருடம் வரைக்கும் ஒரே விசாவை வந்து ரினிவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய வெளிநாட்டவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் அடுத்ததாக குவைத்திகளை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் நடத்தக்கூடியவங்க, குவைத்தில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10 வருடம் வரைக்கும் ஒரே விசாவை வந்து அடிச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ புதுசாக வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் அடிப்படையில் தான் இனிமேல் விசா ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய குவைத் மன்னரும் சரி, அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளும் சரி, வெளிநாட்டவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவும் புதிய குவைத்திற்கு வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 60 வயதை கடந்தவர்களுக்குமே வந்து தற்பொழுது அவர்களுடைய அந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ குவைத்தில் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு நம்முடைய சேனல் சார்பாக மிக மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக குவைத் இன்னும் ஒரு சில வருடங்களில் ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டவர்களுக்கு ஒரு சிறந்த நாடாக வந்து மாறிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது.